குட் மார்னிங் டு ஆல். இங்கே பாருங்கள், லாஸ்ட் வீடியோ நம்ம இதாக போட்டிருந்தேன். ஓகேவா, யூடியூப்பில் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ ரிஜிட் பாடி. ஓகேவா, பேரலல் ஃபோர்ஸஸ் சொன்னாவே அதில் அடுத்த இது வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ரெண்டு கேஸ் ரைஸ் ஆகும். நம்ம இது லைக் பேரலல் ஃபோர்ஸஸாக தான் எடுத்துருக்கோம். ஓகேவா, தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? சேம் டைரக்ஷன் ரைட். அதில் F1I F2Iன்னு எடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்றதை அது வரைக்கும் பார்த்துடணும். அடுத்தது இப்போ இந்த கொஞ்சம் டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து எக்ஸுன்றது வந்து அந்த இடத்துல கிடையாது. அதில் எக்ஸ் இருக்கு இல்லையா, கேபிட்டல் எக்ஸு, அது வந்து அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில், இங்கே இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கணும் எக்ஸ். சரிங்களா, அந்த பாயிண்ட்டு தான் எக்ஸ். அப்போ தான் என்ன ஆகும், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலாக ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ நான் அந்த இடத்துல டாட் வச்சாலே அங்கேருந்து OXA1 ஒரு ட்ரையாங்கிள், அதேமாதிரி A1 B1 D1ன்றது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா OXA2 இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும்? OXA2 இருக்கும். அடுத்தது வந்து A2B2 D2. ஓகேங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி இருக்கும். சரி, ரைட். இப்போது இதால் என்ன யூஸ்ன்றதை கொஞ்சம் பார்த்துக்கோ. அது ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள். சிமிலர் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஓகேவா, இந்த ப்ரூஃப் அதோட முடிஞ்சிடுச்சு இதோட. தட் மீன்ஸ் அந்த ஒரு பார்ட் முடிஞ்சது. அடுத்தது அதை கண்டினியூ பண்ணிங்க. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் வித் A1 D1 ரைட். ஓகேவா, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் வித் A1 A2 ஃப்ரம் த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லிட்டாங்க பாரு. அந்த வேர்டு தான் நாங்கள் சொல்லியிருந்தேன். ஓகேவா, ட்ரையாங்கிள் OXA1ன்றது ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள், A1 B1 D1ன்றது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, போத் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். சிமிலர் ட்ரையாங்கிள் இருந்தால் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னென்னா OX/XA1 ஈக்குவல் டு A1 B1 B1 D1. அங்கே ஒரு ஸ்டெப் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. A1 B1 டிவைடட் பை B1 D1 இருக்கும். ஓகேவா, அந்த டயக்ராமில் நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த A1 Bயோட லென்த் வந்து F1, A1 B1ஓட லென்த் அந்த இது வந்து மேக்னிடியூட் வந்து F1, B1 D1க்கு வந்து P. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு அந்த சிமிலர் ட்ரையாங்கிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஃப்ரம் த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் OXA2, A2B2, OXA2, ட்ரையாங்கிள் A2 B2 D2. இதுலேயும் அதே மாதிரி OX/XA2 இருக்கும் ஈக்குவல் டு A2 B2 டிவைடட் பை B2 D2 இருக்கும். அந்த A2 B2ஓட வேல்யூ தான் F2. அடுத்தது B2 D2ஓட வேல்யூ என்ன ஆகுது? P. ஓகே தானே, ரைட்ஸ். அதில் பாரு, இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும். A1 B1 என்ன இருக்குது? F1 இருக்குது. அடுத்தது அந்த நெக்ஸ்ட்டு A1 B1 டிவைடட் பை B1 D1 தானே, ரைட். A1 B1 டிவைடட் பை B1 D1. A1 வந்து கரெக்டாக F1 இருக்குது. இந்த B1 D1க்கு எதுவுமே லென்த் இல்லாமல் இருக்குது பாரு. இது ஒரு பேரலோகிராம். ஆப்போசிட் சைடில் இருக்கிறது இது என்ன இருக்கும்? சேமாக இருக்கும். அப்போ இதோட இதுவும் என்ன தான் இருக்கும்? -PE கேப் இருக்கும். சார் அப்போ நம்ம -P தானே போடணும்? அப்படிலாம் கிடையாது. அது சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். சைடில் நம்ம லென்த் எப்பவுமே என்ன சொல்லுவோம்? பாசிட்டிவில் தான் சொல்லுவோம். ஸோ அந்த மைனஸை விட்டுரு. அந்த மைனஸ்ன்றது அந்த டைரக்ஷன் சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த மேக்னிடியூட் நீ P மட்டும் எடுத்துகிட்டா போதும். ஸோ D1 B1 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? P ஆகிடும். அடுத்தது D2 B2 வந்து இந்த மேக்னிடியூட் கேபிட்டல் P. ஓகே தானே. A2 B2 பாரு, F2 இருக்குது. ஸோ இதெல்லாம் அதில் எப்படி வந்துச்சுன்றதை சொல்லிட்டுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ரைட். ஸோ அந்த சிமிலர் ட்ரையாங்கிள் படி அந்த OXA1 A1 B1 D1, இந்த சைடில் OXA2 A2 B2 D2லேருந்து அந்த வேல்யூஸ் ரெண்டுமே ஃபார்ம் ஆகிருக்கு. அது மூலிமா நம்ம என்ன சொல்ல வராங்கன்றதை பார்ப்போம். சரி, டிவைடிங் 2/1 அது எடுத்து மாற்றி டிவைட் பண்ணோம். என்னாகும்? XA1/XA2 ஈக்குவல் டு F2/F1. அந்த P கேன்சல் ஆகிடும், OX கேன்சல் ஆகிரும் இல்லையா. அதனால் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் XA1/XA2 ஈக்குவல் டு F2/F1. இவங்க ஸ்ட்ரெயிட்டாக எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி டிவைட் பண்ணி நீ காட்டி தான் ஆகணும். ஓகேவா, அப்போ தான் உனக்கு கரெக்டான ஆன்சர் அப்படி வரும். சரி, ரைட். தட் இஸ் the line of action of the resultant divides internally A1 A2 in the ratio F2:F1. அது மூலிமா அவங்க என்ன சொல்கிறாங்க பாரு, அந்த AX வந்து நடுவில் எடுத்தோம் இல்லையா, A1 A2 கட் பண்ணுற மாதிரி இருந்தது இல்லையா, அது A1 A2
எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுன்னா F2 F1 ரேஷியோவில் டிவைட் பண்ணும். ஏன்னா அப்படி தானே வந்திருக்கு XA1 by XA2 equal to F2 by F1. தட் மீன்ஸ் அந்த ரேஷியோ டிவைடில் இருக்கிறது F2 F1. ரைட். அடுத்தது அதோட அது முடிஞ்சிச்சுப்பா. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேவா? நோட் in this sum this result may be used in the form of F1 XA1 plus F2 XA2. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் போடும்போது யூஸ் பண்ணிக்கும். இது நீ நோட்னு போட்டு எக்ஸாமில் எழுதக்கூடாது. ஓகேவா? புக் ஒர்க்கு என்ன பண்ணுற, நோட்டை விட்டுட்டு அந்த கேஸ் 1ல் அந்த இது வரைக்கும் முடிச்சாச்சு. இது வரைக்கும் அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ரிசல்டன் டிவைட்ஸ் இன்டர்னலி இந்த ரேஷியோ F2 F1 இருக்கு இல்லையா, அதோட முடிஞ்சிடுச்சு. சும்மா தெரிஞ்சு இதை கொடுத்து அடுத்து பொசிஷன் வெக்டர் பார். இதுவும் அதே மாதிரி தான். இது நீ தெரிஞ்சிட்டா போதும், எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பொசிஷன் வெக்டர் ஆஃப் த x, position vector of x. Let the position vector of a1, a2 be r1, r2. எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு பொசிஷன் வெக்டர் எடுப்போம் இல்லையா, ஆரிஜின் வந்து அது. Since x divides a1, a2 internally in the ratio f2 f1, the position vector of x is f1 r1 plus f2 r2 divided by f1 plus f2. இதையும் ஃபார்முலா தான், இதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோ. இது ஒரு லைனை 2 ஃபோர்ஸு நடுவில் ஒரு பாயிண்ட் வச்சு டிவைட் ஆச்சுன்னா இந்த ஃபார்முலாவை நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதோட பொசிஷன் வெக்டர் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். f1 r1 plus f2 r2 divided by f1 plus f2. வேறு r1 and r2 are the position vectors. சரி, ரைட். இதுவும் சம்ஸ் போடும்போது யூஸ் ஆகும்பா. ரைட். அடுத்தது பாரு, கேஸ் 2. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கேஸ் 1 லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இது வந்து கேஸ் 2 அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகே தானே? இதில் என்ன எடுத்துருக்காங்க பாரு, லெட் த ஃபோர்ஸஸ் பி அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் F1 I வெக்டார் அண்ட் F2 மைனஸ் I வெக்டார்னு எடுத்துட்டாங்க. ஓகே, அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்றது முக்கியமாக வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கணும். ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷன். அந்த மேக்னெட்டியூட் பற்றியும் சொல்லியிருக்காங்க. எப்படி எடுத்துருக்காங்க பாரு, F1 greater than F2ன்னு எடுத்துருக்காங்க. F1 greater than F2 acting at A1 and A2 respectively. If we adopt the procedure followed in the case 1, we see that the steps of case 1 repeat the only difference. Instead of F2 they have minus F2. என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே மேலே இருக்க ப்ரூஃபில் கேஸ் 1ல் F2 இருக்க இடத்துலாம் நீ மைனஸ் F2 போட்டாவே போதும். Thus we get the resultant of the forces F1 I vector and F minus of F2 I vector acting at A1 and A2 is F1 ப்ளஸ் மைனஸ் ஆஃப் F2 இன்ட்டு I வெக்டர். அது அப்படியே நம்ம தேவைப்பட்ட என்ன பண்ணுவோம், ரிசல்ட்டை சொல்லும்போது F1 மைனஸ் F2 இன்ட்டு I வெக்டர். ஓகே, F1 F2 I வெக்டர். இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும், டயக்ராம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க இதில். ஓகேவா? F1 இப்படி கீழே இருக்க மாதிரி எடுத்துருக்காங்க, அந்த F2 வந்து மேலே போகிற மாதிரி எடுத்துருக்காங்க. அப்புறம் மைனஸில் நெகட்டிவில் எடுத்துருக்காங்க. நீ எந்த சைடு வேணால் எடுத்துக்கலாம், எதிர் திசையில் எடுத்துகிட்டா போதும். ரைட்டானே? A2வில் ஆக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. F1 வந்து A1லேயும் F2 வந்து A2லேயும் மைனஸ் உண்டு. சரி, இந்த டயக்ராம் கூட வேண்டாப்பா, மேலே இருக்க டயக்ராம் நல்லா ஃபஸ்ட்டு கிளியராக பென்சில் வச்சு டயக்ராம் அந்த டயக்ராம் போட்டுரு. இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. ஏன்னா கேஸ் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எழுதினா போதும். அந்த கேஸில் F2 இருக்க இடத்துல நீங்கள் மைனஸ் F2 போட்டிங்கன்னா போதும், அப்படின்ற மாதிரி எழுதிட்டா போதும். சரி, ரைட்டு. ஆக்டிங் அட் த பாயிண்ட் விச் டிவைட்ஸ் A1 A2 இன் த ரேஷியோ. அதே மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லணும் இல்லையா, அதே வேர்டிங்லேயே முடிச்சிட்டாங்க பார். மைனஸ் F2 F1 சொன்னால் போதும். minus F2 F1. That is, at the point which divides A1 A2 externally in the ratio F2 F1. Externally in the ratio F2 F1. போன இதில் பாரு, இன்டர்னலின்னு ஒரு வேர்டு இருக்கும். போன இதில் பார்த்தோன்னா என்ன இருக்கும், இன்டர்னலி A1 A2 இந்த ரேஷியோ F2 F1 இருக்கும். இதில் எக்ஸ்டர்னலி இந்த ரேஷியோ F2 F1 வெளிப்பக்கமாக. ரைட். டயக்ராமே அப்படி தான் இருக்குது பாரு. இந்த பக்கம் பாதி ஒரு பேரலோகிராம் இருக்குது, அந்த சைடு ஒரு பேரலோகிராம் இருக்குது. அது ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ட் பண்ணுற இடம் ஓன்னு ஒன்று இருக்குது. எதுனா சரி, மைனஸ் எங்கே போச்சு இல்லை, ஒன்றும் பிரச்சனை. நம்ம பிரிக்கும் போது அந்த ரேஷியோ பிரிக்கும் போது என்ன பண்ணுவோம், இந்த நெகட்டிவ் பாஸ்லாம் கிடையாது. இந்த அளவு இவ்வளோ இருந்தால் போதும், F2 அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ F2 F1 பிரித்து வச்சிடும். இப்போ இது ஒரு இம்பார்ட்டண்ட் புக் ஒர்க்ப்பா. ஓகேவா? அந்த யூனிட்டோட இம்பார்ட்டண்ட் ஒரு புக் ஒர்க். ரைட். இப்போ அடுத்த டாபிக் பாரு, பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் மெனி பேரலல் ஃபோர்ஸஸ். ரெண்டும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க, மெனி பேரலல் ஃபோர்ஸஸ் சொல்லிட்டாங்க. சப்போஸ் எ சிஸ்டம் ஆஃப் பேரலல் ஃபோர்ஸஸ் பாரு, மேக்னிடியூட் எல்லாம் F1 F2 F3ன்னு எடுத்துருக்காங்க. அந்த டைரக்ஷன் எல்லாம் ஆனால் பாரு I தான். ஓகேவா? தண்டவாளத்தில் என்ன இருக்கும், 2 கோடு இருக்கும்.
ஓகே, ஒரே டைரெக்ஷன் பார்த்த மாதிரி வச்சுக்கோ. அது ஃபஸ்ட்டு F1 F2 இவங்க அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா தண்டவாளம் இருக்க மாதிரி F3 வரைக்கும் Fn வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, லைக் எல்லாமே பேரலல் ஃபோர்ஸஸ் தான். ரைட், அதான் லைக்கா அன்லைக்கான்றதை பற்றிலாம் அவங்க எதுவும் டிஸ்கஸ் பண்ணல, அது அடுத்த கதை. நாட் நெசசரிலி கோப்ளனார்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க. எல்லாமே தளத்திலே ஒரே தளத்திலே அமைஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா, கோப்ளனார்ன்றது ஒரு தளம். ஆக்டட் பாயிண்ட்ஸ் ஹூஸ் பொசிஷன் வெக்டார் ரெஸ்பெக்டிவ்லி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பொசிஷன் வெக்டார் R1 R2 R3 அப் டு Rn. இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் த ரிசல்டன்ட் ஆஃப் F1 + F2 × I வெக்டார், அது மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை என்ன பண்ணுவோம், F1 R1 + F2 R2 டிவைடட் பை F1 + F2. அதே மாதிரி நீ 3 ஃபோர்ஸ் எடுத்துட்டா நீ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கலாம். F1 R1 + F2 R2 + F3 R3 டிவைடட் பை F1 + F2 + F3. அந்த முன்னாடி இருக்க ஸ்டெப்பு எப்படி வந்திருக்குன்றதை எழுதியிருக்காங்க, அது ஒருவாட்டி பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கோ. Similarly, the resultant of the given forces of the மொத்தமாக எல்லாத்துக்கும் n ஃபோர்ஸஸ்க்கு கொடுத்தா என்ன பண்ணோம், F1 R1 + F2 R2 அப் டு F1 R1 டிவைடட் பை F1 + F2 டோட்டலாக அந்த Fn இருக்குது. இது ஒரு அப்ளைட் ஃபோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணி அதோட பண்ணுறதுன்னா அப்படி, ஓகேவா, நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக ஃபோர்ஸ் ஏதோ ஆக்ட் பண்ணுறது இல்லை வேறு ஏதோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறது. இதையே ஒரு பார்ட்டிக்கலுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி மட்டும் அதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோ, அப்போ என்னென்ன இப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதலான்றது ஒன்று சொல்லியிருப்பாங்க. ரிமார்க், ஓகேவா, if the forces of earth's gravitation on a system of particles, அதில் ஒன்லி ஃபோர்ஸ் கிராவிட்டி ஃபோர்ஸ் எர்த் கிராவிட்டி மட்டும் செயல்படுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் செயல்படுதுன்னா அந்த மாஸை பொறுத்து தான் அந்த ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. M1 M2 M3ன்னு சொல்லிட்டு அந்த பொசிஷன் வெக்டாருக்கு ஏற்ற மாதிரி R1 R2க்கு ஏற்ற மாதிரி M1 M2 M3 மாசஸ், அதாவது பார்ட்டிகளோட மாஸ் இருக்கும். சப்போஸ் டு பி parallel, then the position vector of the point the center gravity through which the resultant gravitation acts is அந்த M1g R1 + M1g R2, அடுத்தது கீழே பார்த்தோன்னா M1g + M2g. ஏன் அந்த F எல்லாமே M1g M2gன்னு அப்படி மாறுச்சுன்னா அதில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் அது ஒன்று மட்டும்தான், கிராவிட்டி மட்டும்தான், அப்புறம் அந்த பொருளோட வெயிட் மட்டும்தான். ஓகேவா, அதில் அந்த கிராவிட்டி ரெண்டுத்துமே அந்த mgயில் இருக்க ஜியை காமனாக விளையாடுனா M1 R1 + M2 R2 அப் டு அப்படி இருக்கும். அந்த மாசால் டோட்டல் மாசால் டிவைட் பண்ண வேண்டியதான், M1 + M2 + M3 அப் டு அது. ஓகே தானே, இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஆக்சுவலாக 5வது யூனிட் நம்மளுக்கு சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு இருக்கும். ஓகேவா, அதுதான் அவங்க டீல்ட் வித் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ தட் இஸ் த மாஸ் சென்டர் இஸ் டீல்ட் வித் த லெட்டர், அதாவது யூனிட் 5ல் பார்ப்போம். ஓகேவா, சரி.